அவர் யார் என்னன்னு தெரியுமா? அவரு பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. ஏன் ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே கௌரி, நீ தான் அவரை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இது நீ எனக்கு செய்கிற பெரிய ஹெல்ப். ஷூர் சூர்யா, உனக்கு வேண்டியவர்னா அவர் எனக்கும் வேண்டியவர் தான். யூ டோன்ட் வரி. சாரதா ட்ரஸ்ட்னு ஒன்று இல்லைனா நான்லாம் டாக்டராகவே ஆயிருக்க முடியாது. அதெல்லாம் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சூர்யா. பை த வே, சாரதாம்மா எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. டைம் கிடைச்சா வீட்டுக்கு வா. அப்புறம் கௌரி, நாம பேசிக்கிட்டது நமக்குள்ள இருக்கட்டும். எனக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா நான் உனக்கு கால் பண்றேன். ஷூர். ஓகே சூர்யா. ஓகே கௌரி, பாய். ஓகே பாய். என்ன சொப்னா, பயந்துட்டியா? ஆமா சார். திஸ் இஸ் மை ஸ்வீட் கிக்கி ஸ்வப்னா. தட்ஸ் வை. மீரா, உனக்கு ஃபுட்பால்னா பிடிக்குமா? எனக்கு எந்த ஸ்போர்ட்ஸுமே பிடிக்காது சார். உனக்கு ஆபீஸ்ல இருக்கிற ஜாப் தான் கரெக்டா இருக்கும். ஃபுட்பால்லாம் பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு தனி மைண்ட் செட் வேணும். ஐ நோ யூ டோன்ட் ஹேவ் தட். தீனா சார், உனக்கு ஃபுட்பால் பிடிக்குமா? ஃபுட்பால் மேட்ச் பாப்பேன் சார், ஆனா ஆடினதில்ல. சார், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. இந்த பாலை இங்க யார்கிட்டயாவது கொடுத்தீங்கன்னா சேஃபா வச்சுப்பாங்க. ஏன் மீட்டிங்ல இந்த பால் இருந்தா என்ன ப்ராப்ளம்? திஸ் இஸ் மை ஸ்வீட் கிக்கி மீரா. இங்க பார். இப்போ என்ன சொன்ன? கிக்கி சார். அன்பிலீவபிள் ஆனோ. இது கிக்கிங்கிற பேரு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கே தெரியலையே சார். சரி, கிக்கின்னு நாங்க எங்க ஃபேமிலியில மட்டும்தான் சொல்லுவோம். அதான் கேட்டேன், உனக்கு எப்படி தெரியும்? இல்ல உங்க ஃபேமிலிலயும் அப்படி கிக்கின்னு தான் சொல்லுவீங்களா? இல்ல சார், எப்படி கிக்கி சொன்னேன்னு எனக்கே தெரியல. திஸ் இஸ் அஸ்டானிஷிங். கிக்கிட் அப்படின்னு சொல்ல சொன்னா நான் சின்ன பையனா இருக்கும்போது கிக்கின்னு தான் சொல்லுவேன். அப்படிதான் எங்க வீட்டுல ஃபுட்பாலுங்கிற பேரு கிக்கின்னு மாறுச்சு. அதையே நீயும் சொன்னியா? அது ஆச்சரியமா இருந்தது. ரியலி சர்ப்ரைசிங் ஆனோ. சார், இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் த மீட்டிங். இட்ஸ் ஓகே மீரா, நீ போய் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு. நான் அனுகிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சார், கிக்கினா உங்களுக்கு அவ்வளவு இஷ்டமா? இஷ்டமாவா? மை சோல் அனு. அதுவும் இந்த கிக்கினா கேட்கவே வேணாம். ஒரு நாள் இத மாஞ்சி குப்பையில தூக்கி போட்டுட்டா. இத கண்டுபிடிக்க நான் எவ்வளவு அவஸ்தைப்பட்டேன்னு உங்க யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு இது இம்பார்ட்டன்ட் அனு. ஏன் சார் உங்களுக்கு இந்த கிக்கி அவ்வளவு பிடிக்குது? தெரியல அனு, என்னமோ ஒரு ஃபீலிங். இத கையில வச்சிருந்தாலே அம்மா கைக்குள்ள ஒரு குழந்தை இருந்தா ஒரு ஃபீல் வருமே, அப்படி ஒரு ஃபீல். ஏன் அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கனெக்ட் ஆச்சுன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. பட் ஐ லவ் திஸ் ஃபீல். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சார். ஓகே அனு, மீட்டிங் டைம் ஆயிடுச்சு. We'll catch up later. Okay, sir.
அவர் வீட்டுக்கு சொல்லல. சார், அந்த குடோன் பத்தின டென்ஷன்ல தான் நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். அந்த இடத்தை எப்படியாவது உங்ககிட்ட முழுசா கொண்டு வந்து சேர்க்கறது என்னோட பொறுப்பு சார். அதுக்கான எல்லா வழியையும் நான் தேட போறேன் சார். அனு, உன்கிட்ட இப்ப சுப்பு சார் பத்தின விஷயத்த நானும் சொல்ல போறதில்ல. சாரி அனு, ஆனா அவரை எப்படியாவது நான் காப்பாத்திடுவேன். அதுதான் என்னோட முதல் வேலை. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? விட்டா பார்வையிலே முழுங்கிருவீங்க போல. சார், கியூட்டா சிரிக்கிறீங்க. எப்பவும் இப்படி சிரிச்சுட்டே இருங்க. நீயும் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அனு. அதுக்காக நான் எதுவும் செய்வேன். ஓகே சார், நான் அப்புறம் வரேன். பாய். சூர்யா, ஆ. இங்க வாப்பா. என்னம்மா? பிஸியாப்பா? சொல்லுங்கம்மா. உட்காருப்பா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அணு விஷயமா என்னப்பா முடிவு பண்ணிருக்க? பொறுமையா இருந்தது போதும் சூர்யா. நீ வேண்டான்னு சொன்னாலும் என்னால இனிமே பொறுமையா இருக்க முடியாது. அது இல்லம்மா. நோ சூர்யா, நெகட்டிவா எதுவுமே சொல்லாத. வீட்ல ஒரு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணலான் இருக்கேன். அதுக்கு அணு வீட்ல எல்லாரையும் வர சொல்ல போறேன். அன்னைக்கு இந்த விஷயத்தை பத்தி பேச போறேன். நீ எதுக்கு யோசிச்ச, எதுக்கு சரின்னு சொன்னன்றதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல. உனக்கு கல்யாணம் நடந்தாகணும். அது ஒண்ணுதான் எனக்கு வேணும். சரி. புஷ்பா, ஏய் புஷு, நீ எங்க இந்த பக்கம்? அப்படியே பீச்ல காத்து வாங்க வந்தேன். இங்க வேற எதுக்கு வருவாங்க? காய் வாங்க தான் போறேன். நீ எதுக்கு வந்த? நானும் அதே பீச்ல தான் காத்து வாங்க வந்தேன். ஆனா ஒரு கவிதையை வாங்க போறேன். ஐயே, பின்ன என்ன, ஏதோ பொண்டாட்டி வீட்டுல தனியா கஷ்டப்படுறாளே, அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு காய் வாங்கலான்னு வந்தா இந்த மாதிரி பேசுறிய? வேலை முடிஞ்சதுன்னா வீட்ல ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே. எதுக்கு இப்படி அலையிற? எப்ப பார்த்தாலும் வீட்டுல வந்தா போர் அடிக்காதா? டாக்டர் வேற என்ன சொன்னார்? வாக்கிங் போன்னு சொன்னாரா இல்லையா? அதான் காலார நடந்துட்டு வரேன். யாருன்னு சொல்லுங்க. ரம்யா. அப்பா, நீ தான் பின்னால வந்து கண்ணை கட்டுவேன்னு எனக்கு தெரியாதா? ஆமா, நீ எங்க இந்த பக்கம்? நீயும் காத்து வாங்க வந்தியா? அம்மா தனியாவே எல்லாம் செய்றாங்களே, நாமளும் ஹெல்ப் பண்ணலான்னு நினைச்சு காய் வாங்கலான்னு வந்தேன். இத பாருடா, என்ன ஆச்சரியம், குடும்பத்துல அத்தனை பேருமே காய் வாங்க வந்திருக்கோம். இப்படி வந்ததும் நல்லதுக்கு தான். நாளைக்கு உங்க வெட்டிங் டே வருதுல்ல,
அதுக்கு ஸ்பெஷல் சமையல் செய்யவும் இப்பவே வாங்கிடலாம். எங்க கல்யாண நாள்ல என்னமா இருக்கு? உனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும், அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். நோ 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 நோ. போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் உங்க வெட்டிங் டேவை சிறப்பா கொண்டாட போறேன். நான் சொல்றத மட்டும் கேளுங்க. சுப்பு அவ பாட்டுக்கு இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல சுப்பு. குண்டு பிச்சு அவ சொல்றபடியே பண்ணிட்டு போவோமே. என்ன இப்போ அடுத்த வருஷம் நான் இருப்பேனோ இல்லையோ? சுப்பு என்ன சுப்பு இது தேவையில்லாதெல்லாம் பேசுற? இல்ல அது உலகத்துலதான் இப்ப 1000 வியாதி வருதே, கண்ணா பின்னான்னு அதை சொன்னேன். சரி வாங்க காய் வாங்க போலாம். அனுமா, கல்யாணம் ஆன புதுசுல நானும் அம்மாவும் காய் வாங்க போவோம். உன் அம்மா எதுக்கு தெரியுமா வருவா? சமோசா வாங்கி சாப்பிடுறதுக்கு. சுப்பு ஏய், உன் கதை உன் பொண்ணுக்கு தெரிய வேணாமா? அப்பெல்லாம் 5 ரூபாய்க்கு 5 சமோசா கிடைக்கும். ஆனா உன் அம்மா முழுசா 3 சம்சாவை தின்னுடுவா. எனக்கு 2 சம்சா தான். அதை சாப்பிட்டு அப்படியே முடிக்கிறதுக்குள்ள டீ கடை வந்துரும். அங்க வந்தா இஞ்சி டீ. அதுக்கப்புறம் பாரு ஆளை காணவே காணாது, எஸ்கேப் ஆயிடும். நான் மட்டும் போய் எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வருவேன். இவ கூட வருதே அந்த சம்சாக்கும் இஞ்சி டீக்கும் தான். உங்க 2 பேருக்கும் என்ன கிண்டல் பண்ணணும், அதான் சந்தோஷமா? அப்பா நாளைக்கு உங்க கல்யாண நாளுக்கு போன தடவை மாதிரியே சூரிய சரையும் கூப்பிடலாம்ப்பா. ப்ளீஸ் பா. ஐயோ சுப்பு டென்ஷன் ஆக போதே. அதுக்கு என்னம்மா, தாராளமா கூப்பிட. அப்படியே நானும் நீயும் நாமளும் அனிருத்தியும் அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு புஷ்பாக்கும் அணுக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டியதுதான். ஆண்டவா, பெரிய விஷயத்த உன்னை நம்பி ஆரம்பிக்கிறேன், கை விட்டுறாதப்பா. சுப்பு என்ன யோசிக்கிற? வேற என்ன, என்ன காய் வாங்கலாம் தான் யோசிக்கிறேன். சரி வாங்க போலாம். வாமா. மீரா, கேன் யூ கம் டு மை ரூம்? ஷியோர் சார். அப்படியே பங்கஜையும் வர சொல்லு. ஓகே சார். மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். மீரா. சார் இன்னைக்கு ஸ்கெட்யூல் ரொம்ப டைட் சார். வெயிட். நான் உன்னை இப்ப வர சொன்னது ஏன் ஷெட்யூல் பத்தி கேட்க இல்ல. சரி, உனக்கு ஹார்ட் அட்டாக் பத்தி டீடைல்ஸ் தெரியுமா? என்ன சார்? ஹார்ட் அட்டாக் மீரா, மாரடைப்பு, இத பத்தி எல்லா டீடைல்ஸும் எனக்கு தெரியணும். இது ஏன் வருது, வந்தா என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது, டென்ஷன் ஆனா அல்லது ஏதாவது ஷாக்கான விஷயம் கேட்டா நெஞ்சு வலி வருமா, இப்படி எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சாகணும். சார் ஏன் இதெல்லாம் கேக்குறாரு? ஒருவேளை அனு பண்ற டார்ச்சர்ல சாருக்கு ஹார்ட் பெயின் வந்திருக்குமோ? அத நம்ம கிட்ட இருந்து மறைக்கதான் இப்படி கேக்குறாரோ? சார், இதெல்லாம் டாக்டர் கிட்ட கேட்க வேண்டியதானே? எனக்கு அது தெரியாதா? எனக்கு காமன் பீப்புள் ஒப்பீனியனும் வேணும், டாக்டர் ஒப்பீனியனும் வேணும். யூ காட் இட் பங்கஜ்? மீரா, நீ ஒண்ணு பண்ணு. ஹார்ட் அட்டாக் பத்தின பெஸ்ட் புக் அல்லது பெஸ்ட் டாக்குமெண்ட் இருந்தா உடனே எனக்கு அனுப்பு. ஷியோர் சார். ஓகே, யூ மே கோ நவ். இது எல்லாம் மீரா கிட்ட கேட்கணுமா? ஏன் கேட்டா என்ன, அவனுக்கு பிஏ தானே, இதுவும் அவளோட ஜாப் தானே. நீ என்ன மீராவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற? உனக்காவும் தெரியாது, நான் சொன்னாலும் உனக்கு புரியாது. உன்னை என்ன செய்யறதுன்னே தெரியல சூர்யா. டேய், தயவு செஞ்சு முதல்ல நான் சொன்னதை செய். இவ்வளவு தூரம் நம்ம இறங்கி செய்யணுமா? வெளிப்படையா நான் தான் செஞ்சேன்னு தெரிஞ்சா நல்லாவா இருக்கும்? சின்ன விஷயம் இது, இதுக்கு நம்ம நேர்ல போய் நின்னா ரொம்ப சீப்பா இருக்கும் சூர்யா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னதை நீ உடனே போய் செய். நோ மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸ். எனக்கு எல்லாத்தையும் விட அனு ஃபேமிலி தானே முக்கியம்.
சார் வணக்கம் சார். சார் நான் யார் வம்புக்கும் போலையே சார். இப்போவும் மிரட்டுவீங்களா சார்? நான் இப்போ உன்னை மிரட்ட வரல, ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். நிஜமாவா சார்? அப்போ உக்காந்து பேசுவோமா சார்? ஏன் உன்னால நின்றுக்கிட்டே பேச முடியாதா? பேசலாம் சார். சொல்லுங்க சார். சுபு சார் எங்க? சுப்பு காலையில் வேலைக்கு வந்தார் சார். அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வரவும் அவர் கூடவே கிளம்பி போயிட்டார் சார். ஆமாம் சார். சுப்பு சார் எங்கே சார் போயிருக்காரு? அதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சொன்னால் சரிதான் சார். இப்போ இங்கே சுபு சார் இல்லாமல் இருக்கிறதும் நல்லது தான். இது உனக்குத்தான். என்ன பாக்குற? நீ செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, சுப்பு சார் இனிமே இந்த கடைக்கு வரக்கூடாது. ஆனா மாசம் மாசம் சம்பளம் கரெக்டா அவர் வீட்டுக்கே போயிடணும். அதுவும் 5000 ரூபாய் இன்க்ரிமெண்டோட. வேலைக்கு வராதுக்கு இன்க்ரிமெண்ட்டா சார்? கேள்வி கேட்காத, சொல்றத மட்டும் செய். செய்கிறேன் சார். நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் சார் இருக்கும். அவர் ஏன், எதுக்கு, என்ன விஷயம்னு நிறைய கேள்வி கேட்பாரு. அதெல்லாம் நீ தான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கணும். இதனால உனக்கு என்ன லாபம்? இதுக்கு தான் சார் சொன்னேன். நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும் சார். ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் நான் இங்க வந்த விஷயம் சுப்பு சாருக்கோ அவங்க வீட்டுக்கோ யாருக்கும் தெரியக்கூடாது. நான் ஏன் சார் இதை போய் சொல்ல போறேன்? சுப்பு சாரே வேலைக்கு வந்தாலும் நீ தான் அவர்கிட்ட மெல்ல எடுத்து சொல்லி வீட்டில் இருக்க சொல்லணும். புரியுதா? புரியுது புரியுது சார். அவர் வீட்டுக்கு நீயே போய் பணத்தை கொடுத்துட்டு அவரை ரெஸ்ட் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு வரணும். கண்டிப்பா சார், கண்டிப்பா செய்யறேன் சார். நம்ம சுப்பு சார் அவருக்கு செய்யாம யாருக்கு சார் செய்ய போறேன்? வந்த உடனே மிரட்ட வரலைனா, ஆனா செஞ்சது மிரட்டினது மட்டும்தான். சுப்புவுக்கு மட்டும் எப்படி இப்படி ஒரு அதிர்ஷ்டம்? ரகுபதி சொன்னது சரிதான். அந்த சூர்யாவுக்கும் அணுவுக்கும் இடையில என்னமோ இருக்கு. என்ன இருந்தா நமக்கு என்ன? ஸ்ரீதேவி நம்மளை தேடி வரா. அது போதும். ஏ அனு, உங்க வீட்டுக்கு வந்தானே அந்த பையன், எப்போ உனக்கு அவனை பத்தி தான் பேச்சா? ஐயோ அனு, இந்த காலனியே அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. அவனோட காரு நம்ம வீட்டை விட விலை அதிகமா. அவனோட கலரு கூட எம்ஜிஆர் கலராமா. காலனி ஏதாவது பேசும், உடனே நீயும் அதே சொல்லிடுவியா? காலையிலயே அப்பா சொன்னார்ல, இன்னும் என்ன? காலனி இன்னொன்னு பேசுதானு. சீக்கிரம் உனக்கும் அவனுக்கும் கல்யாணமா, அதுக்கு தான் அவன் டெய்லி வீட்டுக்கு வரானமா. தெளிவா எங்க அப்பா உன்கிட்ட சொன்னார்ல, அவரு கஸ்டமர்னு. யாராச்சும் ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தா உடனே எனக்கும் அவங்களுக்கும் கல்யாணமா? இங்க பாரு, இந்த உலகத்துல எப்படி ஒரே ஒரு சூரியனும், அதே மாதிரி இந்த அணுவுக்கும் ஒரே ஒரு சூர்யா தான். ஆனா அனு, சூர்யா சார் எவ்வளவு சீக்கிரம் உங்க வீட்டுல வந்து பேசுறாரோ அவ்வளவு சீக்கிரம் எல்லாமே நல்லது. என்னடி இவரு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கரெக்டா வந்து நிக்கிறாரு. அது
நான் வரதுக்குள்ள வீட்டுக்கு போயிட்டாரா? வெளியில போய் நின்னுட்டாரு போல. லவ் பண்ணாலே இப்படி தாண்டி. உன் மனசு அவருக்கு புரியவே இல்ல பாத்தியா? லூசு மாதிரி பேசாத ரம்யா. என் மனசு புரிஞ்சதாலதான் அவர் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. நீ ஒரு தத்தி, உனக்கு இதெல்லாம் புரியவே புரியாது. புஷ்பா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? எப்ப பாரு இந்த உருளைக்கிழங்கு பண்ணிடுற. அதை சாப்பிட்டா எனக்கு நெஞ்சு எரிச்சல், கேஸ் ப்ராப்ளம் வந்துருது. வீட்ல என்ன காய் இருக்கோ அதை தான் செய்ய முடியும். ஏன் நீ சாப்பிடாம இருக்க வேண்டியது தானே? வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிற உருளைக்கிழங்குலாம் லபக்கு முழுங்க வேண்டியது. அப்புறம் என்ன? அதுக்காக செஞ்சு வச்சதை வீணாக்க சொல்றியா? எப்படி வீணாகும்? அதான் ஒண்ணு விடாம நீ சாப்பிடுறியே. ஏன் அதே உருளைக்கிழங்கு தான் நானும் சாப்பிடுறேன். நான் நல்லா தானே இருக்கேன். ஐ, இத பாருடா, எனக்கு உன்னோட வயசு ஜாஸ்தி, எனக்கு இன்னும் முதுகு வலி வரல, ஆனா உனக்கு முதுகு வலி வந்துடுச்சே, அதுக்கு என்ன சொல்ற? என்ன மாதிரி நீ எதுவும் வேலை செய்யறது இல்ல. நான் எவ்வளவு வேலை செய்யறது தெரியுமா? சார், என்ன சார் இப்படி கேக்குறீங்க? வாங்க சார். உட்காருங்க, நீங்க உட்காருங்க. வணக்கம் சார். ஐயோ, இவர் எதுக்கு இப்ப வந்திருக்காருன்னு தெரியலையே. அம்மா மகமாயே. என்ன சுப்பு சார், சண்டையெல்லாம் பலமா இருக்கு? சண்டைலாம் ஒண்ணு இல்ல சார், எப்பவும் போலதான். ஓ, சும்மா பேசுறதே இப்படியா? சூப்பர் சார். பாத்தீங்களா, கிண்டல் பண்றீங்களே. புஷ்பா, என்ன பாத்துட்டு நிக்கிற? சாருக்கு இஞ்சி டீ போட்டு கொடு. இல்ல எதுவும் வேண்டாம். நான் சும்மா உங்களை பாத்துட்டு போலாம் தான் வந்தேன். இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு சுப்பு சார்? டாக்டர் என்ன சொன்னாரு? நீங்க எல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன சார் கவலை? பயப்படுற மாதிரி எனக்கு உடம்புக்கு ஒண்ணுமே இல்ல சார். புஷ்பா, சார் வந்திருக்காரு. அனு எங்க? ஹாய் சார். ஹாய் அனு. சார் ஒரு நிமிஷம். சுப்பு சார், ஹெல்த் எப்படி இருக்கு? எனக்கு என்ன சார், நான் நல்லா இருக்கேன். ஆமா, இப்போ டேப்லெட் சாப்பிட்ற டைம் ஆச்சே, சாப்பிட்டீங்களா? நீங்க கேக்குற நேரம் கரெக்டா என் பொண்ணு டேப்லெட் கொண்டு வந்து தரா. ஒரு செகண்ட். அது ஒண்ணும் இல்ல சார், என் அனுமாக்கு நான் தான் உசுறு. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா டென்ஷன் ஆயிடுவா. சின்ன வயசுல அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஸ்கூலுக்கே போக மாட்டானா பாத்துக்கங்களேன்.